Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for MA Tansky syllabus. Semester 1, 2, 3, 4ல prescribe பண்ணப்பட்டிருக்கிற எல்லா பேப்பர்ஸ்க்குமான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம் மூலமாக 7200893046 நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போகிறது the second part of much ado about nothing. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ syllabi that is prescribed for first MA students on and the name of the paper is Shakespeare Studies. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ரீகேப்போட இன்னைக்கு சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ டான் பெட்ரோ அண்ட் his team arrive at Messina. ஸோ மச் அடோ அபவுட் நத்திங்கோட செட்டிங் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸினா அப்படிங்கிற இட்டாலியன் சிட்டி தான். ஸோ அங்கே வந்து டான் பெட்ரோ அப்படின்னு பிரின்ஸ் ஆஃப் ஆரகன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே வர்றாரு. ஒரு வார்லேருந்து அவங்க திரும்பி வர்றாங்க. ரொம்ப வெற்றிகரமாக அந்த வாரை முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த வாரில் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண கிளாடியோவும் அங்கே வர்றாரு. ஸோ ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் அவங்க மெஸ்ஸினால எங்கே வராங்க, லியோனார்டோ அப்படின்ற கவர்னர், அந்த மெஸ்ஸினாவோட கவர்னரோட வீட்டில் வந்து 1 month தங்க போகிறாங்க. ஸோ மெஸ்ஸினாவோட கவர்னர் அதுக்கு 1 month அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஸோ தே ஆர் கோயிங் டு ஸ்டே அட் த ஹோம் ஆஃப் அட் த கேசல் ஆஃப் மெஸ்ஸினா. கவர்னர் ஆஃப் மெஸ்ஸினா லியோனார்டோ வீட்டில் தங்க போகிறாங்க. அங்கே வந்து லியோனார்டோ ஹேஸ் ஹிஸ் டாட்டர், ஓகே, ஹீரோ, அவங்க தான் அந்த ஹீரோயின் ஆஃப் த நாவல். ஹீரோ இருக்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமான கேரக்டருக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறோம், பியாட்ரிஸ். ரொம்பவே விட்டி கேர்ள், இன்டெலிஜென்ட் கேர்ள். அவளோட ஷீ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹர் விட்டி ரிமார்க்ஸ் ஆன் மென். ஓகே, அதுலேயும் முக்கியமாக பெனடிக்கை பார்த்தா பயங்கரமாக கிண்டல் அடிப்பாங்க பியாட்ரிஸ். ஓகே, பெனடிக் அப்படிங்கிறது டான் பெட்ரோவோட இன்னொரு ஃப்ரெண்ட். அவரும் ஒரு லார்டு தான், அவரும் ஒரு சோல்ஜர் தான். ஸோ டான் பெட்ரோ, கிளாடியோ, பெனடிக் இவங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ கிளாடியோ ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹீரோ. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோன்னே கிளாடியோ வந்து ஹஸ் ஃபாலன் ஃபார் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் டான் பெட்ரோட்டையும் பெனடிக்டையும் தன்னோட லவ்வை ரிவீல் பண்ணுறாரு. அப்போது அவங்க வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஆனால் பயப்படுறாரு கிளாடியோ. போய் இந்த தகவலை வந்து எப்படி சொல்கிறது, ஹீரோ வந்து ஒரு வேளை நிராகரிச்சிருவாங்களோ, இல்லைன்னா லெனார்டோ மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டாரோ. ஸோ ஹீஸ் அஃப்ரைட் ஆஃப். அட் திஸ் டைம் இவர் டான் பெட்ரோ என்ன பண்ணுறாரு, பிரின்ஸ் ஆஃப் ஆரகன் என்ன பண்ணுறாருன்னா, கிளாடியோக்காக அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு மாஸ்க்டு பால் நடக்க போகுது. ஒரு ப்ரோக்ராம், மாஸ்க் போட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஒரு மியூசிக் ப்ரோக்ராம். ஸோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் நான் உன்னோட நேமை சொல்லி அவட்ட லவ் பண்ண போகிறேன், அவளோட சம்மதத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி டான் பெட்ரோ சொல்கிறாரு. கிளாடியோ இஸ் ஆல்சோ த்ரில்ட் அட் திஸ் சஜஷன். கிளாடியோக்கும் அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இவங்க பேசுகிறத 2 பேர் வந்து ஓவர் ஹியர் பண்ணுறாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் லெனார்டோவோட ஆள். ஓகே, அவர் என்ன பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கிறாரு, பிரின்ஸ் வந்து ஹீரோவை லவ் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் டான் ஜானோட ஆள், டான் ஜான் தான் வில்லன் ஆஃப் த பிளே. டான் ஜான் வந்து டான் பெட்ரோவோட தம்பி, இல்லெஜிட்டிமேட் பிரதர். அவனோட ஆள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு போய் டான் ஜான்கிட்ட விவரத்தை சொல்கிறான். இப்போ டான் ஜான் இதை வச்சு வில்லனே ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனை இழுத்து விடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு டான் ஜான். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மச் அடோ அபவுட் நத்திங் பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் கிளாஸில் லெட் அஸ் கோ வித் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சம்மரி. After Beatrice arrives, the men decide to set the wedding date in 7 days. So, towards the end of the first part, நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், டான் பெட்ரோ போய் ஹீரோவோட சம்மதத்தை வாங்கிடுறாரு. ஆனால் இடையில ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. ஏன்னா டான் ஜான் என்ன பண்ணுவான், என்ன நம்ப வைப்பான் கிளாடியோவை அப்படின்னு சொன்னால், இப்படி வந்து டான் பெட்ரோ உண்மையிலேயே ஹீரோவை லவ் பண்ணுறாரு, உண்மையிலேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கிளாடியோவை நம்ப வைக்கிறாங்க. ஸோ கிளாடியோ ரொம்ப அப்செட்டாக இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல
டான் பெட்ரோ வந்து இல்லை இல்லை நான் உனக்காகத்தான் வந்து அவளை வந்து ப்ரப்போஸ் பண்ணினேன், எனக்காக கிடையாது. உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கும் கவர்னர் லெனார்டோட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோவும் இருக்கிறாங்க, அவங்களும் மேரேஜுக்கு சம்மதிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு சுமூகமாக அவங்களோட அந்த மேரேஜ் ப்ரப்போசல் முடிஞ்சிட்டு லெனார்டோவும் மேரேஜுக்கு சம்மதிச்சிடுறாரு. ஸோ இது ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா முடிஞ்சிடுது. இப்போ பியாட்ரிஸ் லீவ்ஸ் men decide to set the wedding date in 7 days. 7 daysல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவும் பண்ணிடுறாங்க. டான் பெட்ரோ then hatches a plot to make Beatrice and Benedict fall in love with each other. இப்போ பார்த்தீங்கன்னா டான் பெட்ரோக்கு வந்து என்னன்னா பியாட்ரிஸும் பெனடிக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்நேரம் கிண்டல் அடிச்சு கேலி பண்ணிட்டே இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, வார்த்தைகளால் அவங்களுக்குள்ள வார் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் பட் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து டான் பெட்ரோ கண்டுபிடிக்கிறாரு. பியாட்ரிஸையும் அதை ஒத்துக்கிறாங்க. நான் ஒரு காலத்தில் அவனை வந்து லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ டான் பெட்ரோ என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் ஹீரோவையும் கிளாடியோவையும் சேர்த்துக்கிறாரு. நம்ம 3 பேரும் சேர்ந்து பெனடிக்கையும் பியாட்ரிஸையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, he asked the others if they will play along and they agreed to help them. ஸோ அவங்க 2 பேரையும் அவரோட கூட்டணியில் சேர்த்து இந்த லவ் கேமுக்கு 3 பேரும் தயாராகிறாங்க. இதுக்கிடையில் டான் ஜான் இஸ் ஃபியூரியஸ் தட் எவ்ரி திங் ஒர்க்ட் அவுட் ஃபார் கிளாடியோ. இப்போ டான் ஜானுக்கு ரொம்ப கோவம், என்னென்ன வேலை பார்த்து கடைசியில் வந்து எல்லாமே டான் பெட்ரோக்கும் கிளாடியோக்கும் சாதகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இருக்கான். His friends Borecchio informs him that there might be a way to still disrupt the wedding. அப்போ பொரேஷியோ என்ன வந்து சொல்கிறான், அவன் வந்து டான் ஜானோட ஃபாலோவர். அவன் என்ன சொல்கிறான்னா, டோன்ட் வரி சார், நமக்கு இன்னும் வந்து இதில் ஏதாவது பண்ணலாம், we can have we can disrupt the wedding அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பொரேஷியோ tells டான் ஜான் that he is close to Margaret, one of Hero's servants. அப்போ அவனோட ஐடியா என்னன்னா, எனக்கு ஹீரோவோட ஒரு சர்வெண்ட்டு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, மார்கரெட் வந்து அவள் என் மேலே லவ்வோட இருக்கா, அவளை நல்லா தெரியும். He thinks it would be easy to get Margaret to stand in front of the window in Hero's chamber and allow him to approach her. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹீரோ இல்லாத சமயத்தில் ஹீரோவோட ரூமில் மார்கரெட்டோட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்கேன். இப்போ வெளியில் இருந்து அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தோம், அந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தோன்னா கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஹீரோ தான் அவளோட ரூமில் இருக்கான்னு தெரிஞ்சுப்பாங்க. என்னதான் மெய்டாக இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஹீரோவோட ரூம்ங்கிறதுனால. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ நியர் மார்கரெட்டை நாங்கள் என்ன பண்ணுறேன், இன்டிமேட்டாக அங்கே பிஹேவ் பண்ணுறேன். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், ஹீரோ இஸ் ஹேவிங் எ லவ்வர்ன்ற மாதிரி தெரியும், அந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணி கொடுக்குறான் பொரேஷியோ. டான் ஜான் லைக்ஸ் த ஐடியா. இந்த ஐடியா டான் ஜானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலைசிங் தட் இஃப் கிளாடியோ வாட்சஸ் பொரேஷியோ go to Margaret in Hero's room, he will think that Margaret is Hero. Don John promises to pay Borecchio 1,000 ducats if the plan succeeds. உடனே டான் ஜானுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து கீழே இருந்து பார்த்தா எல்லாம் என்ன நினைப்பாங்க, மார்கரெட்டை ஹீரோன்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் பொரேஷியோவை ஏதோ ஒரு மேன் நினச்சி ஷீ இஸ் இன் லவ் வித் சம் அதர் மேன் நினச்சிக்குவாங்க. ஸோ பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சோன்னா, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனால் உனக்கு நான் 1,000 ducats தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறார். Benedict is in Lenotto's garden when he sees Don Pedro, Lenotto and Claudio approaching. ஸோ பெனடிக் வந்து கார்டனில் இருக்கான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேணும்னே இவங்க 3 பேரும் வராங்க. டான் பெட்ரோ, லெனாட்டோ, கிளாடியோ. அவங்க they watch him hide behind some trees and they go on where he can hear them. அவங்க 3 பேரும் இவனை பார்க்காத மாதிரி ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுவாங்க. ஆக்சுவலாக அவன் இருக்குது தெரியும். இவங்க பிளான் படி என்ன பண்ணுறாங்க, பெனடிக் அங்கே வச்சுட்டு அவன் இல்லாத மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, தே
they pretend that Beatrice is madly in love with Benedict and that she will die before she admits it to him. After they leave, Benedict comes out and comments that he cannot allow his reputation to suffer by not reciprocating Beatrice's love. இவங்க 3 பேரும் லெனார்டோ, இவர் பிரின்ஸ் டான் பெட்ரோ, அடுத்தது கிளாடியோ 3 பேரும் என்ன டிஸ்கஸ் தெரியுமா பண்ணுவாங்க? பியாட்ரிஸ் பயங்கரமா பெனடிக்ட லவ் பண்றா, அதனால தான் அவனை கிண்டல் அடிச்சுட்டே இருக்கா, இது இந்த பெனடிக்க்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இவ இருக்கிறத பார்த்தா தன்னோட லவ்வ சொல்லாமலே செத்துருவா போல இருக்கு, வம்பிழுத்துட்டே இருக்கா, லவ்வ சொல்லவே மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி தே ஆர் டிஸ்கஸிங். ஸோ இதெல்லாம் பெனடிக் வந்து ஓவர் ஹியர் பண்றான். ஓகே, அவங்கெல்லாம் ஆஃப்டர் தே லீவ் பெனடிக் கம்ஸ் அவுட் அண்ட் கமெண்ட்ஸ் தட் ஹி வில் நாட் அலோவ் ஹிஸ் ரெப்புடேஷன் டு சர்வ் பை நாட் ரெசிப்ரோகேட்டிங் பியாட்ரிசஸ் லவ். அப்ப நினைக்கிறான் நம்ம கல்யாணம் வேணாம் அது இதுன்னு என்னத்தையோ பேசிட்டு என்ன பண்றோம், பியாட்ரிஸோட லவ்வ புரிஞ்சுக்கல போல இருக்குது, நம்ம தான் ஏதோ தப்பு பண்றோம், இனிமேட் நான் இப்படி இருக்கக்கூடாது, பியாட்ரிஸோட லவ்வை ரெசிப்ரோகேட் பண்ணும், அவ என்ன இவ்வளவா லவ் பண்றா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஓகே, இந்த பக்கம் ஒன்று நடக்குதா. லேட்டர் ஹீரோ அண்ட் அர்சுலா இதே மாதிரி ஒரு கதையை பியாட்ரிஸ்க்கும் செய்ய போறாங்க. லேட்டர் ஹீரோ அண்ட் அர்சுலா, அவ வந்து அர்சுலா யாரு அப்படின்னு சொன்னா ஹீரோவோட இன்னொரு மெய்டு. ஓகே, சென்ட் மார்கரெட் டு கோ டு பியாட்ரிஸ் அண்ட் டெல் ஹர் ஷி ஓவர்ஹர்ட் தம் காசிப்பிங் அபவுட் ஹர் இன் த கார்டன். ஓகே, அவங்க என்ன 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மார்கரெட்டை நாங்க 2 பேரும் பேசினதா நீ போய் பியாட்ரிஸ்ட சொல்லு ஒரு விஷயத்தன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. பியாட்ரிஸ் பிலீவ்ஸ் ஹர், ரஷஸ் இன்டு நாங்க 2 பேரும் அவளை பத்தி பேசுறோன்னு மட்டும் போய் சொல்லு அப்படின்னோன்னு மார்கரெட் போய் பியாட்ரிஸ்ட சொல்றான், உன்னை பத்தி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு. பியாட்ரிஸ் தெரியாம வந்து ஒளிஞ்சு கேட்கிறா, நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பியாட்ரிஸ் பிலீவ்ஸ் ஹர், rushes into the garden, hides herself so she can listen to their conversation. ஓகே, அவளும் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த 2 பேரும் அர்சுலாவும் ஹீரோவும் பேசுறத கேட்கிறா. ஹீரோ அண்ட் அர்சுலா தென் pretend that Benedict is madly in love with Beatrice. அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, பெனடிக் பயங்கரமா பியாட்ரிஸை லவ் பண்றான், இந்த பியாட்ரிஸ்க்கு ஒண்ணுமே புரியாம அவனை கிண்டல் அடிச்சுட்டே இருக்கா. எப்படி அங்க பெனடிக்கை ட்ராப் பண்ணாங்களோ அதே மாதிரி பியாட்ரிஸ்க்கு இவங்க ட்ராப் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஹீரோ ரிமார்க்ஸ் that he will never tell her because Beatrice is sure to scorn him the way she always does. என்ன சொல்றா தெரியுமா ஹீரோ, இந்த இவ கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறதுனால அவன் பயப்படுறான், இல்லைன்னா லவ்வை சொல்லிடுவான், இப்போ எப்படி லவ்வை சொன்னாலும் அவன் கிண்டல் அடிப்பாளே அதனால பயந்துட்டு அவன் லவ்வை சொல்லவே மாட்டான்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆஃப்டர் தே லீவ் பியாட்ரிஸ் emerges and afraid her reputation will be harmed, she tells the audience that she will love Benedict in return. அப்போ பியாட்ரிஸ்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க போனோன்னே சரி நம்ம பெரிய தப்பு பண்றோம், பெனடிக்கோட லவ்வை ரிட்டர்ன் பண்ணணும், அவனை நம்மளும் லவ் பண்ணுவோம், அவன் இவ்வளவா நம்மளை லவ் பண்றான் அப்படின்னு அவளும் நினைச்சுக்கிறான். ஓகே, ஸோ பெனடிக்கையும் பியாட்ரிஸையும் அதர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கவங்களாம் நம்ப வைக்கிறாங்க. என்னென்ன, நீங்க ஒருத்தர் பயங்கரமா லவ் பண்றீங்கன்னு 2 பேரையுமே நம்ப வச்சு அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த லவ்வை வந்து வெளியே கொண்டு வராங்க. Claudio and Don Pedro make fun of Benedict, who has become quite serious since learning that Beatrice loves him. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பெனடிக் வந்து ஒரு மாதிரி அந்த பழைய அந்த குறும்புத்தனம் அதெல்லாம் போயிடுது, அந்த கிண்டல் கிருத்திருவம் எல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஒரு மாதிரி சீரியஸாவே இருக்கா. ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, அவர் வேற கொஞ்சம் சீரியஸா இருக்கிறாரு. அவரை பார்த்து கிளாடியோவும் டான் பெட்ரோவும் மாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஏதோ லவ்ல விழுந்த மாதிரி இருக்கே, ஒருவேளை பியாட்ரிஸை லவ் பண்றானோ அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க. அப்பவும் அவன் அமைதியா இருக்கான். Benedict finally pulls Leonardo aside to speak him about something important, causing Don Pedro to remark that it must be about Beatrice. உடனே பெனடிக் என்ன பண்றான், திடீர்னு லியோனார்டோட்ட சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். உடனே டான் பெட்ரோ கிளாடியோட்ட சொல்றான், கண்டிப்பா பியாட்ரிஸ் பத்தி தான் பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டான் ஜான் arrives and tells Claudio that he has proof that hero is disloyal to him. இப்போ லெனார்டோவும் பெனடிக்கும் வெளியே போயிட்டாங்க. அந்த இடத்துல யார் இருக்கான்னா டான் பெட்ரோவும் கிளாடியோவும் இருக்காங்க. இந்த இடத்துக்கு யார் இப்போ வரா, டான் ஜான் வரா. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப்ல விழுக வைக்க அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோவையும் கிளாடியோவையும் கல்யாணம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ டு டூ தட், அந்த பிளானை வந்து நிறைவேற்றுறதுக்காக டான் ஜான் ஹாஸ் கம் ஓவர் தேர் டு டெல் தெம். ஓகே, அவங்க அவன் வந்து என்ன சொல்றான் டான் பெட்ரோட்ட, ஹீரோ வந்து ரொம்ப மோசமானவ, ஷீ இஸ் டிஸ்லாயல்,
ஷி இஸ் நாட் ஃபெய்த்ஃபுல். அவள் ஆல்ரெடி வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இங்கே ஓகே சொல்லிட்டா. உங்க பெரிய ஆளுன்றதுனால ஓகே சொல்லிட்டான்னு ஏதோ சொல்லி ஷி இஸ் டிஸ்லாயல்னு சொல்றான். கிளாடியோ டஸ் நாட் பிலீவ் ஹிம். பட் டான் ஜான் அப்போ கிளாடியோ சொல்றான், இல்ல நான் நம்பவே மாட்டேன், ஹீரோ லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்றப்போ டான் ஜான் கன்வின்சஸ் ஹிம் டு கோ இன் டு த கார்டன் தட் நைட் அண்ட் ஸ்பை ஆன் ஹீரோஸ் சேம்பர் விண்டோ. ஏன் நம்பவே மாட்டேன், டெய்லி நைட்டு அவளுக்கு வந்து லவ்வர் வரான், நீங்க வேணா இன்னைக்கு நைட்டு வாங்க, மார்னிங் இது நைட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், அவளோட ரூம்ல வந்து லவ்வர் உள்ள போறது நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, டாக்பெரி மீன்வைல் அன்னைக்கு நைட் வரப்போகுது. டாக்பெரி அண்ட் வெர்கஸ் போத் இன் சார்ஜ் ஆஃப் த நைட் வாட்ச்மேன் bid their soldiers good night and tell them to wake them up only if there is something important. They leave after putting one of the watchmen in charge. Soon thereafter Borisio shows up with Conrad. இப்போ என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, ஹீரோவோட ரூம் முன்னாடி அங்க ஆல்ரெடி ஒரு நைட் வாட்ச்மேன் 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து டாக்பெரி அண்ட் வெர்கஸ். இவங்க தான் ஃபூல்ஸ் ஆஃப் த பிளே. ஓகே, பொதுவாக வந்து ஒரு காமெடி அப்படின்னு சொன்னாலே ஷேக்ஸ்பியர் வந்து காமிக்கல் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பிளேல வந்து போலீஸ்மேன் தான் காமிக்கல் கேரக்டர்ஸாக வராங்க. டாக்பெரியும் வெர்கீஸும் இவங்க வந்து நைட் வாட்ச்மேன் அங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து சோல்ஜர்ஸ் தான் நைட் வாட்ச்மேன், ஆனால் அவங்க தான் காமெடியன்ஸும் கூட. அவங்களோட பேச்சுக்கள்லாம் ரொம்ப விட்டியா இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு அவங்க 2 பேருக்கு ஒரு ஆளை நியமிச்சு, டே நீ பார்த்துக்கடா, ஏதாவது முக்கியமான எங்களை கூப்பிடுன்னு போய் தூங்க போயிடுறாங்க. ஓகே, தே லீவ் ஆஃப்டர் புட்டிங் ஒன் ஆஃப் த வாட்ச்மேன் இன் சார்ஜ். ஒரு வாட்ச்மேன் அங்கே இன்சார்ஜில் வச்சுட்டு அவங்க போய் தூங்க போயிடுறாங்க. ஆனால் சூன் ஆஃப்டர் பொரேஷியோ ஷோஸ் அப் வித் கான்ராட். இங்கே வந்து பொரேஷியோவும் கான்ராட் அவங்க 2 பேரும் டான் ஜானோட ஆளுங்க. தே கம் ஓவர் தேர் while the watchman listens to everything they say. Borisio tells Conrad that he went to Margaret in Hero's chamber. இப்போ வாட்ச்மேன் வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறான். ஓகே, while the watchman listens to everything they say. அவங்க 2 பேரும் வந்து பேசுறத ஓவர் ஹியர் பண்ணிட்டு இருக்கான். இந்த டிராமால பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஓவர் ஹியர் பண்ணுவாங்க, ஸ்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நோட் பண்ணிட்டே இருப்பாங்க மற்றவங்கள. ஓகே, இப்போ பொரேஷியாவும் கான்ராடும் பேசுறத அங்க வர்கீஸும் டாக்பெரியும் ஒரு வாட்ச்மேன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவன் வந்து ஓவர் ஹியர் பண்ணிட்டு இருக்கான். பொரேஷியோ டெல்ஸ் கான்ராட் தட் ஹி வென்ட் டு மார்கரெட் இன் ஹீரோஸ் சேம்பர். இப்போ ஆக்சுவலா சீனை வந்து இவங்க வந்து தெளிவுபடுத்துறாங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஆடியன்ஸ்க்கு சொல்றாங்க, ஓகே இதெல்லாம் நடந்ததுன்னு. ஒரு சில சீன்ஸை வந்து சொல்லுவாங்க. ஓகே, அங்க எனாக்ட் பண்ண முடியாத சீன்ஸை வந்து சொல்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ பொரேஷியோ வந்து என்ன சொல்றான்னா கான்ட்ராக்ட, நான் வந்து ஹீரோவோட ரூமுக்கு போனேன். ஆக்சுவலா அங்க இருந்தது மார்கரெட். ஆனா வந்து கிளாடியோ வாட்ச் த ஹோல் சீன் அண்ட் தாட் ஹீரோ வாஸ் வித் another மேன். ஆனா கிளாடியோ எங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹீரோ வந்து இன்னொரு ஆணோட இருக்கிறான்னு தவறா புரிஞ்சுக்கிட்டான். பொரேஷியோ லாஃபிங்லி இன்ஃபார்ம்ஸ் கான்ராட் that Donjot paid him 1,000 ducats for the deception. அது மட்டும் இல்ல, இந்த வேலை நான் போய் மார்கரெட்டை உள்ள போய் லவ் பண்ணதுக்கு எனக்கு 1,000 ducats வேற யாரு கொடுத்துருக்கிறா, டான் ஜான் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு நல்ல பிளானை நாங்க அங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொரேஷியோ வந்து கான்ராட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை வந்து வாட்ச்மேன் ஓவர் ஹியர் பண்ணிடுறான். த வாட்ச்மேன் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹைடிங் பிளேஸ் அண்ட் அரெஸ்ட் த 2 men in the prince's name. ஓகே, அவன் வந்து என்ன பண்றான்னா இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஏதோ தப்பு பண்றீங்கடா, ஏதோ வேலை பாக்குறீங்க போல இருக்கு, வாங்கடான்னு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறான். The next morning Dogberry goes to Lenato and informs him that he caught 2 disreputable men the night before. Lenato tells him he does not have time to interrogate with the men and orders Dogberry to take care of it. இப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்றான்னா, இவங்க கொண்டு போய் டாக்பெரி வர்கீஸ்ட ஒப்படைச்சிடுறான் அந்த வாட்ச்மேன். யார, கான்ராடையும் பொரேஷியாவையும். ஆனா அவனுங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, போலீஸ்மேன் அவங்க டியூட்டியை கரெக்டா தான் பண்றாங்க. கவர்னர்கிட்ட கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த 2 பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க சார், நைட்டு சிக்கியிருக்கானுங்க, விசாரிங்கன்னு கூப்பிட்டு போறான். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் என் பொண்ணு கல்யாண விஷயமா ரொம்ப வேலையா இருக்கேன், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he does not have time to interrogate the men சொல்லிடுறாரு. ஓகே, விசாரிக்கலாம் எனக்கு டைம் இல்லை. அண்ட் ஆர்டர்ஸ் டாக்பெரி டு டேக் கேர் ஆஃப் இட், நீயே அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிடுறாரு. அட் த வெட்டிங் அடுத்து அன்னைக்கு தான் கல்யாண நாள். ஓகே, ஃப்ரையர் ஃப்ரான்சிஸ் ஆஸ்க் கிளாடியோ இஃப் ஹி வில் மேரி ஹீரோ. இப்போ ஃப்ரையர்னா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து கிளாடியோட்ட கேட்கிறாரு, நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா அப்படின்னா, கிளாடியோ சேஸ் நோ.
ஓகே, கிளாடியோ வந்து இல்லை, நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்லிடுறான். அண்ட் தென் ப்ரொசீட்ஸ் டு ரிவீல் தட் ஹி saw ஹீரோ வித் another மேன் த நைட் பிஃபோர். என்னன்னு காரணம் கேட்டப்போ, இவ வந்து இன்ஃபிடலா இருக்கா, லாயலா இல்லை, எனக்கு இன்னொரு மேனோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுறான். டான் பெட்ரோ டிஃபென்ஸ் ஸ்டோரி. டான் பெட்ரோவும் ஆமாமா அவன் சொல்றது ரைட்டு தான், என் ஃப்ரெண்டு சொல்றது ரைட்டு தான், அவ சரியானவ கிடையாதுன்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி அப்படியே மயங்கி விழுந்துடுறான். Leonardo is disgraced by the accusation and wishes that hero had died in order to save her from the embarrassment. இப்போ லெனார்டோ என்ன தெரியுமா, அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது, நம்ம மக இவ்வளோ மோசமான, ஏன்னா ஒரு பிரின்ஸே சொல்றாருங்கிறப்போ அவருக்கும் வேற வழியே இல்லை. ஓ, நம்ம மக தான் மோசம் போல இருக்கு, இவ மயங்கி ஏன் விழுந்தா, செத்தே போலாமே அப்படின்ற அளவுக்கு அவர் நினைக்கிறாரு. ஆனா ஃப்ரையர் பிரான்சிஸ் tells them that he noted hero when she was accused and that he thinks she is innocent. அப்ப ஃப்ரையர் சொல்றாரு, இல்லை இதுல எங்கேயோ தப்பு நடக்குது, உன் பொண்ணோட முகத்தை நான் பார்த்தேன், அவ வந்து ஷீ இஸ் இன்னசென்ட், அவ தப்பு பண்ணவ மாதிரியே இல்லை. ஓகே, ஸோ அவ தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஃப்ரையர் சொல்றாரு. ஹீரோ வேக்ஸ் அப் அண்ட் இன்ஃபார்ம்ஸ் அ ஃபாதர் தட் ஷி ஹாஸ் நோ ஐடியா வாட் மேன் கிளாடியோ வாஸ் டாக்கிங் அபவுட். இப்போ ஹீரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க எல்லாம் போயிடுறாங்க. யாரு அப்படின்னு சொன்னா கிளாடியோவும் பெட்ரோவும் போயிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோ எந்திரிச்சு சொல்றா, அப்பா எனக்கு சத்தியமா எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல, அப்படி யாருமே வரல என் ரூம்னு சொல்றான். லெனார்டோ ஸ்வேர்ஸ் ரிவெஞ்ச் இஃப் ஷீ இஸ் டெல்லிங் த ட்ரூத். நீ சொன்னது உண்மையா இருந்தா நான் கண்டிப்பா அவங்கள பழி வாங்கி ஆவேன் அப்படின்னு அவருக்கு பயங்கர கோபம். என்னோட மான மரியாதையெல்லாம் எடுத்துட்டானுங்க இங்க வந்து அப்படின்னு சொல்லி அவர் கோபமா இருக்கிறார். ஃப்ரையர் பிரான்சிஸ் cleverly tells Leonardo to pretend that hero has died. இப்போ ஃப்ரையர் பிரான்சிஸ் என்ன பண்றாரு, இதுல ஏதோ ஒரு சதி வேலை நடக்குது, நான் சொல்றபடி கேளுங்க. இப்போ ஹீரோ மயங்கி விழுந்தா இல்லையா, அப்படியே அவ இறந்து போயிட்டு தான் நீங்க வெளியே தகவல் சொல்லுங்க. அவ உயிரோட இருக்க விஷயம் இந்த க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு, ஃப்ரையர் பிரான்சிஸ்க்கு, லெனார்டோக்கு, அப்புறம் இந்த பியாட்ரிஸ்க்கு தெரியுமா என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, the way Leonardo can turn the town scorn into sympathy as well as make Claudio feel guilty for the way he acted. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இதை செய்யறதுனால லெனார்டோ வந்து மக்கள் வந்து திட்டமாட்டாங்க, ஐயோ இது என்னவோ இங்க நடக்குது, ஒண்ணுமே விவரம் தெரியாம ஒரு அப்பாவி பொண்ணை சொல்லிட்டாங்களோன்ற மாதிரி ஊர் மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. கிளாடியோவுக்கு குற்ற உணர்ச்சி வரும் அப்படின்னு ஃப்ரையர் சொல்றாரு. பெனடிக் அண்ட் பியாட்ரிஸ் ரிமைன் இன் த சர்ச் ஆஃப்டர் த அதர்ஸ் ஹவ் லெஃப்ட். பெனடிக் பியாட்ரிஸ்க்கும் இந்த விஷயம் தெரியுது. ஓகே, they both declare their love for one another and Benedict promises to do anything for Beatrice. அந்த இடத்துல வந்து பியாட்ரிஸும் பெனடிக்கும் ஒருத்தர் மேல இருக்க காதலையும் வெளிப்படுத்திக்கிறாங்க for the first time. She orders him to kill Claudio. அப்போ பெனடிக் கேட்கிறான், உன் மேல இருக்க காதலுக்காக நான் என்ன வேணா செய்வேனோன்னு. உடனே பியாட்ரிஸ் சொல்றா, அப்பனா நீ கிளாடியோவை கொன்று அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் என்ன சொல்ற அப்படின்னா, பாத்தியா நீ அப்போ எனக்காக எதுவுமே செய்ய மாட்டியானோன்னு, இல்ல நான் அவனை வந்து சேலஞ்ச் பண்றேன். He reluctantly agrees to challenge Claudio to a duel. அவனை கண்டிப்பா கொல்ல முடியாது, மறைமுகமாலாம் கொல்ல முடியாது, சேலஞ்ச் பண்ணி ஒரு டுவெல் வச்சு கொண்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்படி சீரியஸாக போயிட்டு இருக்க விஷயங்கள். ஸோ க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் இப்போ ஹீரோ உயிரோட இருக்கிறது தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவளை செத்துட்டதா நியூஸ் வந்து பரப்புறாங்க. டாக்பெரி ஹாஸ் brought Borachio and Conrad before the town sexton and is trying to make them confess. இப்போ டாக்பெரி என்ன பண்றாரு, அந்த பொரேஷியோவையும் கான்ராடையும் அந்த ஊர்ல இருக்க ஒரு லீடர் முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சு அவனை கன்ஃபெஸ் பண்ண சொல்றாங்க. they refuse to cooperate. முதல் ஆரம்பத்தில் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டான். the sexton then makes the watchman who overheard them describe what they said. இப்போ அந்த செக்ஸ்டன், அந்த பவர்ஃபுல் மேன், ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறவன், லாயர் மாதிரி ஒருத்தன், அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த வாட்ச்மேனை வர சொல்லி இவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்குறான். he reveals the plot against hero and sexton tells them that Don John secretly left that morning after hero fainted and died. the men are ordered bound and taken to Leonardo's. ஸோ இப்போ வந்து இந்த வாட்ச்மேன் வந்து தான் ஓவர் ஹியர் பண்ணதெல்லாம் சொல்றான். சொன்னோன்னே செக்ஸ்டனுக்கு புரியுது, பெரிய சதி வேலை ஹீரோக்கு எகென்ஸ்டா நடந்திருக்கு. இதனாலதான் ஹீரோவை மற்றவங்க எல்லாம் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஹீரோ விழுந்து இறந்து போயிட்டா. டான் ஜான் காலையிலே பயந்துட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டான், மெசினா விட்டு கிளம்பிட்டான். பிரச்சனை வேற மாதிரி போகுதுன்னு அவன் கிளம்பிட்டான், ஊரை விட்டு போயிட்டான். ஸோ இதெல்லாம் எல்லா விஷயத்தையும் லெனார்டோக்கு கொண்டு போகணும் அப்படின்னு செக்ஸ்டன் வந்து அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போறாரு. லெனார்டோ and Antonio meet Don Pedro and Claudio on the street. Leonardo immediately challenges Claudio to a duel for dishonoring him and killing his daughter.
Don Pedro laughs at the challenge, causing Antonio to step forward and challenge them as well. Leonardo tries to stop his brother. இப்போ என்ன ஆகுதுன்னா லெனாட்டோவும் ஆண்டனியோவும் டான் பெட்ரோவையும் கிளாடியோவையும் மீட் பண்றாங்க ஸ்ட்ரீட்ல. ஓகே, லெனாட்டோட பிரதர் தான் ஆண்டனியோ, டான் பெட்ரோவும் கிளாடியோவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்க 2 பேரும் தான் அக்யூஸ் பண்ணதுல தான் ஹீரோ இறந்திருக்கா. இப்போ ஒரு சின்ன இதுல ஸ்ட்ரீட்ல பாத்துக்கிறாங்க, ஒரு மாதிரி சூடாயிடுது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன். சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க, சண்டைக்கு வா நீ சண்டைக்கு வான்ற அளவுக்கு போறாங்க. லெனார்டோ ட்ரைஸ் டு ஸ்டாப் ஹிஸ் பிரதர். லெனார்டோன்றதை விட லெனார்டோவோட பிரதர் தான் ரொம்ப சண்டைக்கு போறாரு. ஓகே, அவர் கவர்னர்ன்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. அப்புறம் லெனார்டோ ட்ரைஸ் டு ஸ்டாப் ஹிஸ் பிரதர், அவங்க அண்ணனை அடக்கி வைக்கிறாரு. அப்புறம் டான் பெட்ரோ ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் த சேலஞ்ச் ஆன் த கிரவுண்ட்ஸ் தட் இட் இஸ் beneath his dignity and will not listen to them. என் கூட சண்டைக்கு வாடன்னு அவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க பாரு, உன் கூட எல்லாம் சண்டை போட்டா என்னோட தகுதியை குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு இவர் நம்ம பிரின்ஸ் என்ன பண்றாரு, சண்டைக்கு போக மறுக்கிறாரு. ஓகே, பெனடிக் தென் அரைவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் கிளாடியோ டு டுவெல். இந்த இடத்துல பெனடிக் வந்து அப்ப ஏன் கூட சண்டைக்கு வாங்கன்னு வந்து கேட்கிறான். கிளாடியோ அண்ட் டான் பெட்ரோ மேக் ஃபன் ஆஃப் ஹிம் ஃபார் பீயிங் ஆங்கிரி அண்ட் டெல் ஹிம் தட் ஹி ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் விட்ஸ். அப்போ இவங்க 2 பேரும் கிண்டல் அடிக்கிறாங்க, என்னடா ஒரு பெண்ணை காதலிக்கவே மாட்டேன், இப்ப பெண்ணுக்கூட காதலுக்காக சண்டைக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு. பெனடிக் ரிஐட்ரேட்ஸ் ஹிஸ் சேலஞ்ச் டு கிளாடியோ அண்ட் லீவ்ஸ். இல்ல நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலேயே தான் சொல்றேன், கிளாடியோ உன்னோட நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். என் கூட சண்டைக்கு வரணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டாக்பெரி அண்ட் த கான்ஸ்டபிள் அரைவ் வித் பொரேஷியோ இன் டோ. இப்போ இந்த இடத்துக்கு டாக்பெரியும் கான்ஸ்டபிள்ஸும் வராங்க. டான் பெட்ரோ சீஸ் த மென் அண்ட் ரெகக்னைஸ் தேம் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பிரதர் ஹூம் பெனடிக் டோல்ட் ஹிம் ஹேட் ரன் அவே. இப்போ வந்து டான் பெட்ரோக்கு அந்த அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர ஆளுகளை பார்த்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணிடுறாரு. இவன் என் தம்பியோட ஆளுகளாச்சே, இவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர்ற? அப்புறம் பெனடிக் சொல்றான், உங்க தம்பி காலையிலேயே சீக்கிரட்டா கிளம்பி போயிட்டாரு, யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாருன்ற விஷயத்தையும் சொல்றான். பொரேஷியோ ரிவீல்ஸ் த என்டையர் பிளாட் அகேன்ஸ்ட் ஹீரோ. அப்போ பொரேஷியோட்ட அடிச்சு கேட்டோம்னா அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். ஹீரோக்கு எதிராக எவ்வளோ சதி வேலை நடந்ததுன்னு சொல்றான். காசிங் கிளாடியோ அண்ட் டான் பெட்ரோ டு ரியாக்ட் வித் கில்ட் அண்ட் ஃபியர். கேட்டுட்டு கிளாடியோக்கும் டான் பெட்ரோக்கும் பயங்கர கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த தீர விசாரிக்காமலே நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு பிரின்ஸா இருந்து என்ன பயன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு பெரிய சோல்ஜரா இருந்து ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லெனார்டோ arrives back having heard from the sexton that Don John had plotted against Hero's reputation. இப்போ லெனார்டோக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது, செக்ஸ்டன் மூலமா நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. தன்னோட பொண்ணுக்கு எதிராக எவ்வளோ பெரிய சதி வேலை நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருது. He learns that neither Claudio nor Dan Pedro realized it was a plot and they were actually innocently drawn into the conspiracy. இப்போ அவருக்கு என்ன புரியுதுன்னா, ஸோ கிளாடியோவும் டான் பெட்ரோவும் வேணும்னே இந்த தப்பை செய்யல, டான் ஜான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்கள வந்து பிளாட்ல சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறத வந்து லெனார்டோ ரியலைஸ் பண்றாரு. லெனார்டோ மேக்ஸ் கிளாடியோ அக்ரி டு ரைட் an epitaph for Hero's grave and gets him to promise to marry Antonio's daughter, the cousin of ஹீரோ. இப்போ கிளாடியோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றான், தன்னால வந்து ஹீரோ இறந்துட்டாலே, அவளை எவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றப்போ, சரி ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, என் மகளுக்காக ஒரு பாடல் எழுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதுக்கு பதிலா எங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆண்டனியோ இருக்கிறார்லையே அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா, உனக்கு யாருன்னே தெரியாது, ஹீரோக்காக நான் என்ன வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் கிளாடியோ. ஆன் த நெக்ஸ்ட் வெட்டிங் டே, அடுத்த நாள் வந்து அந்த மேரேஜ் நடக்க போகுது. லெனார்டோ ஹாஸ் ஆல் த விமன் வியர் மாஸ்க் so that the men cannot know who they are. லெனார்டோ என்ன பண்றாரு, கல்யாணம் ஆக போற எல்லா பெண்களுக்கும் முகத்துல மாஸ்க் போட்டு விட்டுடுறாரு, வர எல்லா பெண்ணுக்குமே மாஸ்க் போட்டுடுறாரு, சர்ச்சில் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும். கிளாடியோ arrives and waits to meet his future bride. கிளாடியோ வர்றான், ஃபியூச்சர் பிரைட் யாரா இருக்கும்னு அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஆண்டனியோ gives him hero whom he does not recognize in disguise. ஆண்டனியோ வந்து பொண்ணை கூப்பிட்டு வர்றாரு, ஆக்சுவலா ஹீரோ தான் வரா இப்பவும், ஆனா மாஸ்க் போட்டுட்டு வரா, அதனால கிளாடியோக்கு யாருன்னு தெரியல. She takes off her mask, surprising. அப்போ கல்யாணம் முடிஞ்சோன்னா அவனுக்கே தெரியுது, அந்த மாஸ்க் எடுத்து பார்த்தா ஹீரோ, அனதர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சர்ப்ரைஸ் ஆவான், ரொம்ப ஹாப்பியாவான். அப்புறம் இல்ல, அவங்க அந்த உண்மையெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் பெனடிக் then asked to see Beatrice. She takes her mask off and asks if she loves him. She replies no more than reason. Benedict tells her the same thing, and both of them realize that their friends tricked them into thinking the other loved them. இப்போ என்னன்னா, பெனடிக்
பெனடிக்ட்க்கும் பியாட்ரிஸுக்கும் நிறைய விஷயம் அவங்களுக்கும் அங்கே புரிய வருது. இப்படி வந்து இவங்க 2 பேரையும் காதலிக்க வச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. However, before they can call off their friendship, Claudio and Hero produce sonnets and Benedict and Beatrice wrote to each other. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்காகலாம் நீங்க லவ் பண்ணல. நீங்க உண்மையிலேயே ஒருத்தர் லவ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க நீங்க காதல் கவிதைகள் ஒருத்தர் மேல ஒருத்தர் எழுதினதெல்லாம் மத்தவங்கலாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. நீங்க திருட்டுத்தனமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க மனசுக்குள்ள. நாங்க அத வெளிப்படுத்தி உங்கள சேர்த்து வச்சிருக்கோம். அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. Benedict remarks that the handwriting denies what they just said and agrees to marry Beatrice. அவங்க வந்து பியாட்ரிஸ கல்யாணம் பண்ணிக்க பெனடிக்ட் வந்து சம்மதிக்கிறான். Both Claudio and Benedict turn to Don Pedro and tell him to find a wife and settle down. அப்போ கிளாடியோவும் பெனடிக்கும் என்ன சொல்றாங்க, இங்க பாருப்பா எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ தான் கல்யாணம் ஆகாம இருக்க. சீக்கிரமா ஒய்ஃபை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. A messenger arrives at the very end and informs that Don John was captured and has been returned to Messina. அப்புறம் ஒரு இவன் வரான். யார் வரா அப்படின்னு சொன்னா ஒரு மெசஞ்சர் வந்து டான் ஜானை பிடிச்சிட்டோம். அவன் தப்பிச்சு போகாம போற வழியிலேயே பிடிச்சு கேப்சர் பண்ணி அவனை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனடிக்ட் ப்ராமிசஸ் டு பனிஷ் ஹிம் இன் த மார்னிங். கண்டிப்பா பெனடிக்ட்ல டான் பெட்ரோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. ஆனா நம்ம அதை பத்தி இப்ப நினைக்க வேணாம். எல்லாம் ஹாப்பியா எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அது நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம். அவனுக்கான தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே வந்து ஹாப்பியா முடிஞ்சிருது. ஸோ ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட எந்த ரொமான்டிக் காமெடி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் மேரேஜஸோட முடியும். ஒன் மேரேஜ்ன்னு இருக்காது, மல்டிபிள் மேரேஜஸோட முடியும். நிறைய லவ் பேர்ஸ் இருப்பாங்க. லவ் தான் வந்து பேசிக் தீமா இருக்கும். அடுத்ததா வந்து ஒரு அழகான ஒரு செட்டிங் இருக்கும். நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க. நல்ல விட்டி ரிமார்க்ஸ் இருக்கும். ஹீரோயின் டாமினேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மாஸ்க் போடுவாங்க, இல்லைன்னா டிஸ்கைஸ்ல வருவாங்க. இதெல்லாம் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ரொமான்டிக் காமெடி ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதில் வந்து அவரோட நிறைய ஃபீச்சர்ஸ், ரொமான்டிக் காமெடியோட ஃபீச்சர்ஸை வந்து நம்ம இந்த பிளேல பார்க்க முடியும். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.